வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோம்னாக்க மார்க்கெட் வந்து 5வது வாரமாக ஒரு ஷார்ப் டிக்ளைனை சந்திச்சது. கிட்டத்தட்ட 2% மேல் விழுந்து ஒரு லோவை தொட்டது. இருந்தாலும் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருப்பது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இது மொத்தமாக பிராட் பேஸ்டு செல்லிங் அக்ராஸ் ஆல் த செக்டார்ஸ் இருந்தது என்றும் சொல்லலாம். ஸோ இந்த 5வது வாரம் இது மாதிரி இந்த வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது இது ஒரு லாங்கஸ்ட் வீழ்ச்சி, அதாவது தொடர்ந்து வீழ்ந்ததுல இதுதான் ரொம்பவும் அதிகமான வாரங்கள் வீழ்ந்த நாட்கள் என்றே சொல்லலாம். மேலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிட்டி பார்த்தோம்னாக்க 29 பில்லியன் குறைந்து 6 வாரத்தில் குறைந்திருக்கிறது. போன வாரம் ஒண்டி பார்த்தோம்னா 6.48 பில்லியன் குறைந்து 675.70 பில்லியனாக உள்ளது. அது மாதிரி மறுபுறம் யூஎஸ் பார்த்தோம்னா கடந்த 2 மாதத்தினுடைய ஒஸ்ட் வாரமாக போன வாரம் அங்கேயும் இருந்தது என்று சொல்லலாம். எல்லாமே ஒரு வீழ்ச்சியை தழுவியது. மேலும் யூஎஸ்னுடைய ஃபெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற இதையும் ரொம்பவும் திட்டவட்டமாக தெளிவாக கூறியுள்ளார்கள் என்று சொல்லலாம். மறுபுறம் டாலர் இண்டெக்ஸ் 5 மாத உச்சத்தை தொட்டுள்ளது. ஸோ இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 மாதத்தின் உச்சத்தை தொட்டுள்ளது. இவையெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணம். என்றைக்குமே டாலர் இண்டெக்ஸ் ஏறினா நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகளில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுதும். ஸோ அதனால் டாலர் இண்டெக்ஸ் குறையணும். அதாவது 100க்கு கீழே இருந்துன்னு வச்சுங்களேன், இட் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மேலும் கடந்த 34 ட்ரேடிங் டேஸில் பார்த்தீங்கன்னாக்க 28,677 கோடி ரூபாய் எஃபிஐ வித்திருக்காங்க. மெயினாக யூஎஸ் இந்தியாவினுடைய பாண்ட் ஈல்டு பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஷ்ரிங்க் ஆகி கொண்டிருக்கிறது. அதுபோல் சப்டியூடு ஏர்னிங்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் அவங்கள மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்தார்கள் என்றதும் ஒரு புறம் இருக்கிறது. மேலும் நமது பிரதம மந்திரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 நாள் அஃபிஷியல் பயணமாக 3 கண்ட்ரிகளுக்கு போறார்கள். அதில் மெயினாக போகிற கண்ட்ரி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நாம் ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ அதனால இதில் அதிகம் கவனம் செலுத்துவதால் பெரிய கண்ட்ரிகளில் இஷ்யூ இருந்தாலும் இது மாதிரி ஸ்மால் கண்ட்ரிஸ் லைக் நைஜீரியாலாம் பெட்டராக சப்போர்ட் பண்ணக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் அது இட் இஸ் குட் ஃபார் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆட்டோமொபைல் மேஜராக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்லோ டவுன் இருந்ததுன்னு சொல்லலாம். என்னத்தினாலும் பார்த்தோம்னாக்க டிமாண்ட் குறைவாக உள்ளது சேல்ஸில். ஸோ அதனால கரெக்ஷன் ஆட்டோமொபைல் செக்டார் நன்கு நடந்திருக்கிறது. ஸோ அதனால் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா இப்பொழுதைக்கு ஒரு சீப்பான வேல்யூவேஷனில் ஆட்டோமொபைல் செக்டார் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் போன வாரத்தில் ஐடி தான் மார்க்கெட்டில் ஒரு பெட்டர் துறையாக இருந்தது செக்டரான்னு சொல்லலாம். 1.16% அது ஒண்டி தான் ஏறி இருந்தது. பாக்கி ரியாலிட்டி 5% இறங்கி இருந்தது. பேங்கிங் 3%. மெட்டல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6% விழுந்திருந்தது. என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்க அதாவது எதிர்பார்த்ததை விட குறைவான சைனாவுடைய ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ் அதுதான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர எஃப்ஐஐ போன வாரத்தில் 9,682 crores வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 12,506 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தங்கமும் 2 மாத லோவை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரெண்ட் க்ரூடும் 2% வீழ்ச்சி அடைந்துள்ளது. இப்பொழுது எல்லோருக்கும் தேவையான முக்கிய கேள்வி, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 10% கரெக்ஷனை மார்க்கெட் ஆல்ரெடி டச் பண்ணிடுது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவே இந்த லெவலில் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும். இதுக்கு உண்டான பதில்களை கீழே சொல்கிறோம், பார்த்து கவனியுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னாக்க அந்த மூடி அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னாக்க 7% ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ அதை தவிர சிஎல்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபாரின் குளோபல் புரோக்கரேஜ் ஃபர்ம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க யூ டர்ன் ஆன் சைனா அண்ட் அப்ஸ் இன் இந்தியன் எக்ஸ்போஷர் கிட்டத்தட்ட 20% 10லேருந்து 20ஆக ஏற்றியுள்ளார்கள். மெயினாக ஏன் இது நடந்திருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ட்ரம்ப்பினுடைய வெற்றிக்கு பிறகு ஸோ நம்மளுடைய எக்ஸ்போஷர் டு த ட்ரேட் ரிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்தியா அது
ரிலேட்டிவ்லி லோவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து இந்தியாவினுடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் இந்த வாரத்தில் வந்து கீ குளோபல் எக்கனாமிக் டேட்டா இருக்கு. அதாவது PMI டேட்டா வந்து US, யூரோப் மற்றும் ஆசிய கண்ட்ரிகளில் இருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கக்கூடும். அதை தவிர டொமஸ்டிக்காக பார்த்தோம்னா நவம்பர் 20 புதன்கிழமை அன்று மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்கு. அது வந்து கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து சந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மகாராஷ்டிரா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஹப்புங்கிறதுனால அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது லைக் பேங்கிங் செக்டார், ஆட்டோமொபைல் நல்ல பீட் அண்ட் டவுன் ஆயிருக்கு. தென் கன்சியூமர் கேபிட்டல் குட்ஸ், தென் டிஃபென்ஸும் பீட் அண்ட் டவுன். ரியல் எஸ்டேட்டும் பெருசாக விழுந்திருக்கு. ஸோ அதனால அதுவும் வாங்கலாம். தென் ரயில்வேஸ், இவையெல்லாம் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதை தவிர நாம் அந்த ஸ்நாக் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தென் அலுமினியம் பிரைசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த துறையும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் FII பார்த்தோம்னா ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் இந்த இந்தியன் மார்க்கெட். அதனால வாங்குவதற்குண்டான தருணம் கூடிய விரைவில் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து இப்பொழுதைக்கு ஹோல்டிங் எபோவ் 200-day மூவிங் அவரேஜில் இருக்கு. ஸோ இதனால அந்த 23,600 அப்படிங்கிற புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் நின்றுதுன்னு வச்சுங்களேன், 23,900 to 24,242, 23,900லேருந்து 24,242 வரலையும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 23,350 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 50,400க்கு மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 1,500 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 50,125. மெயினாக அந்த அடுத்த ஜம்ப் பார்த்தோம்னா பேங்கிங் செக்டாரில் வந்து நன்கு அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். எல்லோருக்கும் இப்பொழுது வந்து நாம் சொன்ன சந்தைகள் எப்படி இருக்கும் வரும் வாரத்திலும் சரி, இனிமே எப்படியாக இருக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 வாரங்கள் விழுந்ததுன்னா திருப்பி அதிலிருந்து மார்க்கெட் ஏறக்கூடிய வாரங்களும் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால எப்பொழுதும் சொல்லுவோம் இல்லையா, எவ்ரி ரைஸ் ஆன் செல் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் மாறி இப்பொழுது எவ்ரி டிக்ளைன் யூ பை அப்படிங்கிறது வந்து சரியான வார்த்தையாக இருக்கக்கூடும். அதனால நண்பர்களே, வாங்கி விற்பதற்கு ஏற்ற தருணம் வந்து விட்டது. அதனால ஸ்லோவா நீங்க வந்து சந்தைகளில் வாங்குவதை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நாளைய தினமும் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.